ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। श्लोकम 189। इति वार्तिककारेण चडच्छेदनहेतुतां परमात्मन एवोक्तां नेश्वरस्येति चेच्छृणु। इति वार्तिककारेण जडच्छेदनहेतुतां परमात्मन एवोक्तां नेश्वरस्येति चेच्छृणु। पंचदशी 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இப்போ நாம் ஈஸ்வர விசாரம் முடிச்சுட்டு ஈஸ்வர விசாரத்தை வேறொரு கோணத்தில் பார்க்குறதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஆரம்பத்தில் ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரத்தின் குழப்பம், மாயா தத்துவம், பிறகு ஈஸ்வர விசாரம் பண்ணோம். இதில் 158லேருந்து 187 வரைக்கும் ஈஸ்வர தத்துவம். அதில் அவருடைய தத்துவங்களை நிறைய சொல்லி கடைசியில் ஜகத் யோனிகி அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். ஈஸ்வரன் ஜகத் யோனி, அதாவது உபாதான காரணங்கிற கருத்துக்கு வந்தோம். எப்படி அவர் சிருஷ்டி லய காரணங்கிறது அதனுடைய அர்த்தம். சிருஷ்டி லய காரணம். அதுக்கு நம்ம 2 வார்த்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம் சொன்னால், திரோபாவம் ஆவிர்பாவம். ஆவிர்பாவம்னா வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல், திரோபாவம்னா கொண்டு வந்ததை மறைத்தல். சிருஷ்டி லயம்ங்கிறது புதுசாக ஒன்றை கொண்டு வர்றதில்லை, இருக்கிறத அழிக்கிறது கிடையாது. இருக்கிறத மறைக்கிறது, உள்ளே இருக்கிறத கொண்டு வர்றது. தெரியாமல் இருக்கிறத தெரிய வைக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத தெரியாமல் வைக்கிறது. இதுதான் சிருஷ்டி லயம் அப்படிங்கிறத சொன்னார். இதெல்லாம் ஜீவர்களினுடைய கர்மத்தின் அடிப்படையில் நடக்குதுன்னார். கர்மம் அவங்களுடைய பிராரப்த கர்மம் ஆரம்பிக்கும் போது தோற்றத்துக்கு வருது. எல்லாருடைய பிராரப்தம் டோட்டலாக முடிஞ்சுன்னா சிருஷ்டி லயமாயிரும். ஒருத்தர் 2 பேருடைய பிராரப்தம் முடிஞ்சுன்னா சிருஷ்டி லயமாகாது, அவங்களுடைய பிராரப்தம் தான் முடியும். ஆனால் திருப்பி எப்போ சிருஷ்டி லயமாகும்னா எல்லாருடைய பிராரப்தம் டோட்டலாக முடியும் போது லயமாயிரும். அதே சொன்னேன்ல, ஒருத்தருக்கு மட்டும் பிராரப்தம் முடிஞ்சு அவர் மட்டும் மரணம் அடைவார். ஒரு ஃப்ளைட்டில் போகிற 200 பேர் சாகணும், 200 பேருக்கு ஒரே டயத்தில் முடியும். அப்படி இந்த பிரபஞ்சம் அனைத்திலும், அது சொர்க்கலோகமாக இருக்கட்டும், நரகலோகமாக இருக்கட்டும், வேறு ஏதோ கேலக்சியில் இருக்கக்கூடிய மனுஷங்களாக கூட இருக்கட்டும், டோட்டல் ஜீவர்களுக்கு எப்போ பிராரப்த கர்மம் ஒட்டுமொத்தமாக முடிகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கி என்ன ஆகும்? லயமாயிரும், சிருஷ்டி லயமாயிரும் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ மறைக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன, சுருட்டின துணி.
துணியில் இருக்குது படம் எப்பயுமே, அதை விரிச்சா தெரியுது, சுருட்டினா மறைஞ்சு போகுது அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார். பிறகு அதுக்கு 100 உதாரணம் சொன்னார். இரவு பகல். இரவு வந்த உடனே பொருள் தெரியலைங்கிறதுக்காக எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மறைக்கப்பட்டிருக்கு, இருள்னால் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இருளை பற்றி வேதாந்தத்தில் ஒரு பெரிய விசாரம் இருக்குது. இருள் ஒரு வஸ்துவா வஸ்து இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இருக்குது. அது ஒரு வேலையை செய்யுது, மறைத்தல்ங்கிற வேலையை செய்யுது. இருள் எங்கே இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விசாரமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு பெரிய விசாரமே இருக்கான். பிறகு உறக்கம் விழிப்பு. நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிகிறதில்ல, அதுக்காக உலகமே இல்லைன்னு சொல்ல முடியாது. மயக்க நிலையிலையும் அப்படித்தான், விழித்தோன்னே திடீர்னு எல்லாம் தெரியுது. இது மாதிரி தான் சிருஷ்டியும் லயமும்னாரு. பிறகு கண்மூடி கண் திறத்தல், சும்மா உட்கார்ந்துருக்கிறது, மனசில் மனக்கோட்டை கட்டுறது, இவைகளை போல்தான் சிருஷ்டியும் லயமும்னாரு. மற்ற மதவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது அப்படி இருக்கிறது பரிணாமம் அடைகிறது, இல்லாதது தோன்றுறது, இல்லாதது ஏன் தோன்றணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் வந்துச்சு. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, வெளித்தோற்றத்திற்கு வருதல் ஒடுங்குதல் என்ற சக்தியை உடையவர். அவருக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது, அது மாயா சக்தி. மாயாவினுடைய சக்தியை பார்த்துருக்கோம் நம்ம. மாயாவுக்கு மறைத்தல்னு ஒரு சக்தி இருக்குது, தோற்றுவித்தல்னு ஒரு சக்தி இருக்குது. நம்ம இந்த பஞ்சதிசையிலே கூட பார்த்துருக்கோம். அதாவது விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. ஆவரணம்னா மறைத்தல், தங்கத்தை மறைக்கிறதுனால அதுக்கு ஆவரணம்னு பேர். நகை ஆவரண பெட்டி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஐயப்பன் கோயிலெல்லாம் ஆவரண பெட்டி வருதுங்கிறாங்க. ஏன்னா தங்கத்தை மறைச்சிருந்தா அது ஆவரண சக்தி. பிறகு விக்ஷேபம், அதில் ஒன்று தோன்றுவது. இது ரெண்டு மாயைகிட்ட இருக்குது. அந்த மாயையை உடையவர் யார்? ஈஸ்வரன். அந்த சக்தியை வச்சுக்கிட்டு அவர் மறைத்தலையும் தோற்றுவித்தலையும் செய்கிறார், புதுசாக உற்பத்தி பண்ணுறதில்ல. இது இந்த கேள்வி வந்தாச்சுன்னு சொன்னால் கேள்விக்கே இடமில்லை. இப்போ மாயாவி என்ன பண்ணுறான், மேஜிக்கில் ஒரு பெட்டியை காமிப்பான், உள்ளே ஒரு ஆள் இருக்க மாட்டான், பெரிய பெட்டியாக இருக்குது, மூடி தரமாக உள்ளது ஒருத்தர் மனுஷன் எந்திரிச்சு வருவான், ஏன்னா உள்ளுக்குள்ளே ஓட்ட வச்சுருப்பான். அது ஒரு வடிவேல் படத்தில் கூட மாட்டிக்கிடுவான், அதில் ஏதோ ஒரு ஜோக்கில் அது திறக்க முடியாது, மேஜிக் ஷோன்னு சொல்லி. ஒரு இல்லாததை காமிப்பான், இருக்கிறத மறைக்கிறான். இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏதோ எப்படியோ வந்திருக்கு, மறையுது. புதுசாக உற்பத்தி பண்ண யாரும் கேள்வியை கேட்க மாட்டான். மாயாவி செய்கிற வேலையில் கேள்வி கேட்க, எப்படி தான் வந்தான், புதுசாக அவனா கொண்டு வந்தானா, இல்லை இல்லாமல் பண்ணிட்டானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். அது மாதிரி அவருக்கு அந்த சக்தி இருக்குது. மேஜிக் ஷோவில் மேஜிக் பண்ணுறவனுக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கோ, இருக்கிறத மறைப்பான், மறைச்சதை கொண்டு வருவான். புதுசாக உற்பத்தி பண்ணுறதோ அழிக்கிறதே கிடையாது. அதே போல் இந்த ஈஸ்வரனுக்கு அந்த சக்தி இருக்குது, அதனால் அவர் பண்ணுறாரு. அதனால் இந்த பரிணாமம், இல்லாததை கொண்டு வர்றது, இப்படி எத்தனையோ மதங்கள் இருக்குது. அதெல்லாம் அந்த கேள்விக்கே இங்கே இடம் இல்லை. அந்த சக்தியை ஒத்துக்கிட்டீங்கன்னா இடம் இல்லைன்னு சொன்னார். இது 186. இப்போ 187 187ஓடு அந்த ஈஸ்வர விசாரம் முடியுது. அதுக்கப்புறம் ஈஸ்வர விசாரம் தான் வருது, அது வேறு ஆங்கிளில் வருது. அது அங்கே என்ன சொன்னார் சொன்னால், ஈஸ்வரன் 2 அம்சம் இருக்குது, ஜட அம்சம், சேதன அம்சம். ஜட அம்சம்னா உணர்வற்ற அம்சம், அது மாயையினுடையது. மாயையில் முக்கோணம்லாம் சொல்கிறோம். அதில் ஜட அம்சத்திலிருந்து ஜடமான இந்த பிரபஞ்சம், உலகம், உடல், உள்ளம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக உள்ளமும் ஜடம்தான். அது எப்படி சேதனமாக தெரியுதுன்னா, அதில் சைதன்யம் அதில் மட்டும் பிரதிபலிக்கும். அப்போ அந்த ஜட அம்சத்திலிருந்து உடல், உலகம் சொல்கிறாரு, உள்ளமும் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா சூக்ஷ்ம சரீரமும் கூட சேதனம் கிடையாது, ஆனால் அது மட்டும்தான் சேதனமாக தெரியும். கண்ணாடியில் மட்டும்தான் சூரியனுடைய பிம்பம் தெரியும், நீரில் மட்டும்தான் பிம்பம் தெரியும். அது மாதிரி இந்த சைதன்யம், அந்த உணர்வு தத்துவம் பிரதிபிம்பிக்கிறது சூக்ஷ்ம சரீரத்தில். அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரம் எங்கே இருக்கோ அது உயிர் தத்துவமாகுது. அப்போ சேதன தத்துவம் ஈஸ்வரன்ட்ட இருக்குது. அது பிரதிபிம்ப சைதன்யமாகி ஜீவனாக தோன்றுகின்றான். அப்போ ஜட தத்துவம், அடுத்து உணர்வு தத்துவம், ஜீவ தத்துவம். அவற்றை 2 அம்சம் இருக்குது. மாயை என்ற ஜட அம்சத்தில் ஜடமான எல்லாம் தோன்றுகின்றன. பிறகு சேதனத்தினுடைய அம்சத்தினுடைய பிரதிபிம்பத்தினால் உயிராக உணர்வு தத்துவம் தோன்றுகின்றன.
வெளிப்படுகிறது அப்படின்னார். இதோடு என்ன பண்ணிட்டார்னு சொன்னால் 187 வரைக்கும் சொல்லி ஈஸ்வரன்னா என்னன்னு சொல்லிட்டார். 188 நம்ம பார்த்தோம். அங்கே என்ன பண்ணிட்டார், இதே தான் சொல்லும்போது ஒரு வார்த்தையை மாற்றி சொல்கிறார். ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் பரமாத்மா. 188 என்ன சொன்னாருங்கன்னா, பரமாத்மா தமோகுண பிரதானமாக இருந்து கொண்டு ஜடமான சிருஷ்டிக்கும் சைதன்யத்தை பிரதானமாக வைத்து கொண்டு ஜீவர்களுக்கும்னார். இதுக்கு 187 அதே ஈஸ்வரனை சொல்கிறாரு. ஜடத்துக்கு என்ன சொன்னார், ஜட அம்சத்தில் வந்துச்சு, சேதன அம்சத்தில் சேதன பிரதிபிம்பத்தில் வந்துச்சுட்டார். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாரு 188. ஆனால் பேர் என்ன பண்ணிட்டார், பரமாத்மான்னு ஒரு வார்த்தையை சொல்லி. ரெண்டும் ஒன்று தானே, ஈஸ்வரன் பரமாத்மா ஒன்று தானே அப்படின்னா சந்தேகத்தை கிளப்புறாரு இவரே. அடுத்ததில் சந்தேகத்தை பிறகு அதில் என்ன சொன்னார், அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், வாசனை, உபாசனை, செயல் இவைகளால் இந்த ஒரு ஜீவனுடைய வாசனை இருக்குது, அவை செஞ்ச ஜபம் தியானம் போன்ற இந்த உபாசனைகள் இருக்குது, அவை சென்ற செயல்கள் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாரு, இந்த தத்துவத்தை உருவாக்குகின்றார் அப்படின்னாரு. இங்கே என்ன கருத்து வருதுன்னு சொன்னால், அங்கே சேதனம் சடம் வர்றதுக்கு மட்டும் சொல்கிறார். இங்கே அதே சேதன தத்துவம் சட தத்துவம் வருது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லும் பொழுது 3 சொன்னார். வாசனை, நம்மளுடைய எத்தனையோ கர்மாங்களில் வாசனை. இன்னொன்று நாம் செய்த உபாசனை, இப்போ செய்கிற உபாசனைகள். சில பேர் வெறும் செயல் மட்டும் செய்வாங்க, இந்த தவ வாழ்க்கை வாழ்கிறதில்ல, ஜபம் தியானம் பூஜை எல்லாம் பண்ணுறதில்ல. அது ஒரு காரணமாக என்ன பண்ணிட்டார், அதை உபாசனைன்ட்டார். இன்னொன்று சாதாரணமாக நல்ல தர்ம காரியங்கள், நல்ல காரியம் பண்ணுறோம், கெட்ட இது செயல். இது 3ஐயும் அடிப்படையாக வச்சு நம்மளை உருவாக்குறன்னு நம்ம சொல்கிறோம். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஜீவன் மட்டும் அது உருவாகலை, அவனுடைய கர்ம வினைக்கேற்ற உலகமும் உருவாகுது. இப்போ ஒரு வீடு ஊர், இந்த ஊர்னால் நான் பிறக்கிற பாவ புண்ணியத்தை வச்சு தான் நான் எந்த ஊரில் பிறப்பேன் இருக்கும், இன்னாருக்கு மகனாக பிறப்பேன் இருக்கும், எந்த நாட்டில் பிறப்பேன் இருப்பேன், எந்த லோகத்தில் பிறக்கேன் இருக்கேன். அப்போ எனக்கு புண்ணிய பலன் ரொம்ப இருந்துன்னு சொன்னால் சொர்க்கலோகத்தை படைச்சிருவார். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கலோகத்தை படைத்தார். யாருக்காக, திரிசங்குக்காக படைத்தார். ஏன்னா இவருடைய இதுக்காக படைத்தார். அவர் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது உடலோடு அனுப்புறதுக்கு அவன் படைத்தார். அவனுடைய பாவ புண்ணியத்தை வச்சு தானே, அவனுக்காக தானே படைக்கிறாரு. அப்போ இந்த உலகம் படைப்பது எதுக்குன்னா, நம்மளுடைய கர்ம வினையை வச்சு தான் இந்த உலகமும் படைக்கப்படுது. எம்ஜிஆர் படிக்கிறார், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக படிக்கிறாரா இல்லையா? நாம் இந்த இடத்துல இருக்கிறோம்னா நம்மளுக்காக இந்த அமைப்பு படைக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, பரமாத்மா. பரமாத்மா தமோகுண பிரதானமாக இருந்து கொண்டு ஜடமான சிருஷ்டிக்கும் சைதன்ய பிரதானமாக வைத்து கொண்டு ஜீவர்களுக்கும் வாசனை, உபாசனை, செயல் இவைகளால் காரணம் என்ற தன்மையை அடைகிறார்னர். அதில் தமோகுண பிரதானம்னா ஏன் ஜட அம்சம் சொல்கிறோம்னா, நம்ம வேதாந்தம் படிச்சிருக்கோம் முன்னாடி. மாயையில் 3 அம்சம் இருக்குது. அதில் ரஜோகுண அம்சத்தில் ஒன்று தோன்றும், சாத்வீக அம்சத்தில் சூக்ஷ்ம சரீரம் தோன்றும், தமோகுண அம்சம் பஞ்சீகரணமாக ஏற்பட்டு இந்த ஜட பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, தமோகுண பிரதானத்தினால் ஜட உலகமும் சைதன்யத்தை பிரதானமாக வைத்து ஜீவர்களும் தோன்றுகிறார்கள். எங்கேருந்து, பரமாத்மாவிடமிருந்து. பரமாத்மா காரணம்ங்கிறார். இதுக்கு முந்தினதில் ஈஸ்வரன் காரணம்னார். கரெக்டாக கொஞ்சம் பார்க்கணும். இது சாதாரணமாக சொன்ன, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு தோணும். வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் வரும், மற்றவங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். கிருஷ்ண பரமாத்மாவை என்ன சொல்ல, கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்கிறோம், பரம்பொருள்ங்கிறோம். உண்மை தானே? எந்த அடிப்படையில் எப்படி சொல்கிறோம்னு இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜீவனே என்ன சொல்கிறோம், ஜீவர்கள்ங்கிறோம், ஆத்மாங்கிறோம். ரெண்டையும் பயன்படுத்துகிறோம். ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆத்மா சாந்தி அடையட்டும், ஜீவன் சாந்தி அடையட்டும்னா ஆத்மா சாந்தி அடையாது. ஆனால் சாந்தி அடையட்டும்னு ஆத்மாங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறோம் ஒரு இடத்துல. ஆனால் உண்மையிலே ஆத்மா அந்த இடத்துல ஜீவன்கிற மீனிங்கில் தான் சொல்கிறோம். அதை நம்ம இது விளக்கும் போது வரப்போகுது.
அப்போ பரமாத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார் இங்கே. அப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதை யார் சொன்னது? சுரேஸ்வராச்சாரியார் அந்த கருத்தை ஒரு இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்து சொல்ல போகிறார். சொல்லிட்டு ஏன் பயன்படுத்தினார்னு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கம் சொல்வார். இந்த பரமாத்மாங்கிற வார்த்தையை சுரேஸ்வராச்சாரியை பயன்படுத்தி இருக்கிறாங்க 189. அதில் வேறு விஷயம் கிடையாது. 190 என்ன பண்ணுவார்? எதுக்கு அவர் இதை பயன்படுத்தினார், ஏன் அதை பயன்படுத்தினார்? வித்யாரண்யர் ஈஸ்வரன் பயன்படுத்திட்டார், இவர் பரமாத்மான்னு ஏன் சொல்லணும்? ஏன் அவர் ஈஸ்வரன் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு விளக்கம் இவரே சொல்லிவிட்டு பிறகு என்ன சொல்லுவார்னா, அந்த சுரேஸ்வராச்சாரியாரும் பரமாத்மான்னு அவர் இஷ்டப்படி உபனிஷத்தை அப்படி சொல்லியிருக்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி இப்படி அழகாக கொண்டு போயிட்டு பிறகு இதுக்கு பதிலெல்லாம் சொல்லி அழகாக இதை டெவலப் பண்ணி கொண்டு போவார் இந்த கருத்துக்களை. இதில் எப்படின்னீங்கன்னா 189 வரும். 188 236 வரைக்கும் நம்ம 188 வரைக்கும் பார்த்துட்டோம். இங்கே அந்த ஒரு குழப்பம் ஈஸ்வர விஷயத்திலும் பிரம்ம விஷயத்திலும் இருக்குது. சாதாரணமாக பார்த்தா ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிறோம், ஆனால் ஒரு அத்தியாசம் அங்கே நடந்திருக்கு. அதுக்காக இதை விசாரம் பண்ணி ரெண்டில் எது ஈஸ்வர தத்துவம் எது பிரம்ம தத்துவங்கிற விசாரத்தை அவர் பண்ண போகிறார். தத்வமசி அப்படிங்கிறது தத்துன்னு அதுன்னு அர்த்தம். நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா, நீ கடவுளாக இருக்கிறாய்ன்னு சொன்னால் அந்த கடவுளில் எந்த அம்சங்கிறது பார்த்துதான் சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஷ்மிங்கிற பிரம்மங்கிற வார்த்தையே வந்துடும். இங்கே தத்துன்னு சொல்கிறார். அதுனாலும் பிரம்மன்னாலும் ஒன்று தான். அதில் தத்பதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். அதை 188 சொல்கிறாரு. இந்த இதை வித்யாரண்யர் சொன்னாருங்கிறதுக்காக 190 சொல்கிறார். இதை யார் சொன்னது? வித்யாரண்யர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். 188 189 189 படிச்சிட்டோம். அதாவது சிருஷ்டி காரணம் பரபிரம்மம் தான் என்று சொன்னது யாருன்னா நான் சொல்லலை, சுரேஸ்வரர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி இவரே முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? 187 வரைக்கும் சிருஷ்டி காரணம் ஈஸ்வரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அதுக்கு அடுத்ததில் பரமாத்மான்னு சொல்லிட்டார். அப்போ பரமாத்மான்னு சொன்னது நான் சொல்லலை, சிருஷ்டி காரணம் பரமாத்மாங்கிறது யார் சொன்னது? சுரேஸ்வராச்சாரியார். ஏன் இந்த சொல்கிறாருன்னா, நம்ம கேள்வி கேட்கலாம், இது வரைக்கும் ஈஸ்வரன் சொன்னீங்க, இப்போ ஏன் திடீர்னு பரமாத்மான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடலாம். அதை நான் சொல்லலை, சுரேஸ்வராச்சாரியர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் 189 சொல்வார். 190 தான் ஏன் சொன்னார்னு விளக்குவார். 191 அவர் சொன்னதுக்கு சுருதியிலையும் பிரமாணம் இருக்குன்னு சொல்வார், வேதத்துலேயும் சொல்லியிருக்குன்னு சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னு சொன்னால், முதல் வரியில் இதி வார்த்திக காரேன ஜடச்சேதன ஹேதுதா, அதாவது இதுன்னா இவ்விதம் வார்த்திக காரேன வார்த்திகக்காரரால். சுரேஸ்வராச்சாரியாருக்கு இன்னொரு பேர் என்னது? வார்த்திகக்காரர்னு பேர். சுரேஸ்வராச்சாரியார் யாருன்னு தெரியுமில்ல? வித்யாரண்யருடைய பரம்பரையில் முதல்ல வந்தவர். சங்கரருடைய 4 சிஷ்யர்களில் ஒருத்தர் சுரேஸ்வராச்சாரியார். அவர் ஒருத்தர் தான் இல்லறத்தில் இருந்து சன்னியாசமானவர். சிருங்கேரி மடம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வாரிசாக வர்றவர். அவர் சிருங்கேரி மடத்திலிருந்து முதல் ஆச்சாரியார் அவர் தான். அந்த சுரேஸ்வராச்சாரியார் வார்த்திகம்லாம் எழுதியிருக்கிறார். அதனால் அவருக்கு வார்த்திகக்காரர்னு ஒரு பேர் இருக்குது. அப்படி இந்த கருத்துக்கள் இவ்விதம் வார்த்திகக்காரரால் சுரேஸ்வராச்சாரியாரால் ஜட சேதன, ஜடமானதிற்கும் ஜடமான இந்த உடல் உலகத்திற்கும் சேதனமானதிற்கும் அதாவது ஜீவ தத்துவத்திற்கும் கேதுதா காரணமாக இருக்கின்ற தன்மை. 2வது வரியில் முதல் பகுதியில் பரமாத்மன ஏவ உக்தா, பரமாத்மாவுக்குத்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுரேஸ்வராச்சாரியார் சொல்லியிருக்காராம், இந்த காரணங்கிறது ஈஸ்வரன் கிடையாது, ஈஸ்வரங்கிற வார்த்தையை ஈஸ்வரன் கிடையாதுன்னு இல்லை, பரமாத்மாவுக்கு இந்த காரணத்தன்மை இருக்குன்னு சுரேஸ்வராச்சாரியார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறார். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் சொன்னப்பட்ட கருத்து சுரேஸ்வராச்சாரியாரால் சொல்லப்பட்ட கருத்து, நான் சொல்லலைங்கிறத சொல்கிறார். இங்கே
இந்த சட தத்துவமான இந்த உலகம் உடல் உள்ளமும் சேர்த்துக்கிறோம். சேதன தத்துவமான உயிர்கள், பிறகு அனைத்து பஞ்சபூதங்கள், பிரபஞ்சங்கள், லோகங்கள், அனைத்து சரீரங்கள், 84 லட்சம் யோனிகள் இருக்கான். இந்த சரீரம் ஒரு சரீரம் இல்லை. மனித சரீரம்லாம் ஒரு யோனி, மனித சரீரம்லாம் ஒரு யோனி, சிங்க சரீரம்லாம் ஒரு யோனி, இப்போ புழு சரீரமெல்லாம் ஒரு யோனி, இப்படி 84 லட்சம் யோனி இருக்குது வகைகள். 84 லட்சம் ஜீவர்கள் கிடையாது. இப்போ தேவ சரீரம்லாம் ஒரு யோனி. இப்படி எல்லா சரீரங்களும், தேவ அசுர சரீரங்கள் எல்லாமே ஜட தத்துவம்தான். அந்த ஜட தத்துவமாக எதுலேருந்து வந்திருக்கு? இந்த பரமாத்மாவிலேருந்து வந்திருக்கு. அப்புறம் எல்லா உயிர்களிலும் உள்ளத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய சேதன தத்துவம், அதுவும் எங்கேருந்து வந்துச்சு? இந்த பரமாத்மாட்டிருந்து வந்திருக்கு. அதனால் பரமாத்மா தான் இவற்றிற்கெல்லாம் மூல காரணம் என்று சுரேஸ்வராச்சாரியார் கூறியுள்ளார். சரி, இதெல்லாம் இவ்வளவு பிரிவாக இருக்கே, இத்தனை உயிர்கள், இத்தனை உலகங்கள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்ததான், வாசனை, உபாசனை, கர்மம். பல உயிர்கள், பல உடல்கள், பல உலகங்கள் தோன்றுவதற்கு காரணம் எல்லாருடைய வாசனைகளும், எல்லாருடைய உபாசனைகளும், எல்லாருடைய கர்மங்களும். இங்கே சுரேஸ்வராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, அது சொல்லிட்டு இந்த 2வது பேரில் சொல்கிறார், ந ஈஸ்வரஸ்ய, சுரேஸ்வரர் ஈஸ்வரன் தான் காரணம்னு சொல்லலை அப்படிங்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? ந ஈஸ்வரஸ்யன்னா ஈஸ்வரனுக்கு கூறவில்லை, இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தன்மை ஈஸ்வரனுக்கு அவர் சொல்லலை அப்படிங்கிறார். இதி சேத் சுருணு, என்று உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருந்தால், நான் இதுவரைக்கும் ஈஸ்வரன் சொன்னேன், ஆனால் சுரேஸ்வரர் ஈஸ்வரனை சொல்லலை. யாரை சொல்லியிருக்காரு? பரமாத்மாவை சொல்லிட்டாரு. அவர் ஏன் ஈஸ்வரனை சொல்லலை, நீங்கள் ஏன் ஈஸ்வரனை சொன்னீங்க? இப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா நான் இதுக்கு பதில் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க அப்படிங்கிறார் அவர். இங்கே அப்படி ஒரு பிரதிக்கை பண்ணுறார். ஜனாதிபதி ஒரு மாதிரியாக சொல்கிறாரு, பிரதமர் ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. எனக்கு புரியலையே, ரெண்டு வேறையாக இருக்கேன். ஜனாதிபதி சொல்கிறது உண்மையா, பிரதமர் சொல்கிறது உண்மையா? ஒரே கருத்தை 2 பேரும் சொல்கிறேன், பேர் வேறு மாற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நாம் ஈஸ்வரன்னு பார்த்தோம், இப்போ பரமாத்மா அனைத்துக்கும் காரணம், ஒரு டாப்பிக்கை மாற்றுறீங்களே அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்படி வந்தால் உனக்கு அந்த ஈஸ்வரன் பிரம்மன்கிற விஷயத்தில் குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்தை மையமாக வைத்து இவர் இப்படி சொல்கிறாருங்கிறார். ஆகவே சரியாக தெரிந்து கொள்வதற்காக இந்த பிரம்மன்னா என்ன, ஈஸ்வரனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த விசாரத்தை கேட்பாயாக என்கிறார். ஒரு சின்ன குழந்தைய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்க, இந்த குழந்தைக்கு அரிசி உளுந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறார் டாக்டர். வீட்டில் வந்தோன்னா டாக்டர் சொல்லியிருக்க, உனக்கு இட்லி தோசை கொடுக்குறேங்குது. டாக்டர் உளுந்து அரிசி தானே கொடுக்க சொன்னார், நீ இட்லி தோசை கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்னு குழந்தை கேட்குமா கேட்காதா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனால் உளுந்து தோசையில் தண்ணிங்கிற மாயை சேருது, ஆற்ற மாயை சேருது, புளித்தல்ங்கிற மாயை சேருது, அப்புறம் சூடு பண்ணுற மாயை சேருது. சேர்ந்த உடனே வரும். வெறும் உளுந்து இட்லி வராது. இந்த உளுந்து அரிசி மாதிரி பிரம்மன்னு வச்சுக்கோங்க, தோசை இட்லியாக மாறுறது ஈஸ்வரன் வச்சுக்கோங்க. ரெண்டையும் பயன்படுத்தலாம்ல, வார்த்தையாக சொல்லலாமா இல்லையா? டாக்டர் சொல்கிறாரா, நீங்கள் நவதானியமாக சாப்பிடுங்க, சாப்பிட முடியுமா? அப்படியும் சொல்லலாம். நீங்கள் கம்பு தோசை சாப்பிடுங்க, கேப்ப தோசை சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். சொல்லாமா இல்லையா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படி அந்த மீனிங்கில் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறணுங்கிறார். பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறார். இந்த சுலோகத்தில் வேற சொல்லலை. இந்த கருத்தை வார்த்திகக்காரரால் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஈஸ்வரன் சொல்லலை அப்படின்னு உனக்கு சந்தேகம் வரலாம். ஏன் அவர் ஈஸ்வரன், நீங்கள் ஈஸ்வரன் இத்தனை சுலோகத்தில் சொல்லிவிட்டு அப்போ சுரேஸ்வராச்சாரியார் பரமாத்மாவை சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கு சந்தேகம் வந்துடலாம். அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் அதுதான். அர்த்தத்தை பார்த்துடலாம். இதி வார்த்திக காரேன ஜட சேதன ஹேதுதா. இதி இவ்விதம் வார்த்திக காரேன,
வார்த்திகக்காரரால் சுரேஸ்வராச்சாரியரால் ஜடன்னா ஜடமான இந்த உடல் உலகத்திற்கும் சேதனமான இந்த ஜீவர்களுக்கும் ஹேதுதா காரணமாக இருக்கின்ற தன்மை இவ்விதம் சுரேஸ்வராச்சாரியரால் ஜடமான இந்த உடல் உலகத்திற்கும் சேதனமான ஜீவர்களுக்கும் ஹேதுதா காரணமாக இருக்கின்ற தன்மை பரமாத்மன ஏவ உக்தா. பரமாத்மன ஏவ பரமாத்மாவிற்குத்தான் உக்தா சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் இது வரைக்கும் ஈஸ்வரனுக்குன்னு சொல்லவீங்க, இது சுரேஸ்வராச்சாரியால் பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஈஸ்வரன் அவர் அது அவரே சொல்கிறார். ந ஈஸ்வரஸ்ய, அடுத்த வார்த்தை நேஸ்வரஸ்யன்னு இருக்கு. ந ஈஸ்வரஸ்ய பிரித்தோம்னா அது ஈஸ்வரனுக்கு இல்லையே, ஈஸ்வரனுக்கு சொல்லப்படவில்லையே என்று இது என்று சேத் சுருணு, சேத் உனக்கு சந்தேகம் இருந்தால் சுருணு கேட்பாயாக. நம்மளுக்கு வரல, அவராக சந்தேகத்தை கிளப்பிட்டார். அவர் சும்மா விட்டுருந்தார்னா வந்திருக்காரு. பொதுவாக இந்த வேதாந்த நூலில் பிரம்மசூத்திரம் மற்ற நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை அவங்களே கிளப்புவாங்க. பூர்வபக்ஷம்னு ஒன்று வரும். நீங்கள் அதெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாஸ்திய கேள்வியெல்லாம் நாஸ்திய கேள்வியே கிடையாது. இது ஒரு சாதாரண முட்டாள்தனமான கேள்வின்னு தெரியும். பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் ஒருத்தன். இவங்க சொல்கிறதெல்லாம் சரியான கரெக்டாக கடவுள் இல்லைங்கிறதுக்கு அப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வரும் இவர் அதுக்கு காரணமெல்லாம் சொல்லி அழகாக நிரூபணம் பண்ணுவாங்க. நீங்கள் பிரம்மசூத்திரம் மாதிரி நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த விளக்கு எழுதும்போது அப்படிப்பட்ட நாஸ்திய கேள்விகள்லாம் வரும். அதில் இருக்க கேள்விகள்லாம் பார்த்தா இவங்க நாஸ்தியரே கிடையாது, சும்மா மேலோட்டம் ஈஸியாக பரிசீலிட்டு போயிடுறாங்க இவங்க கேள்விகளுக்கு. அவ்வளவுலாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த வாதங்களை கேள்வியை எழுப்பி இவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, இவர் ஒரு கேள்வியை இங்கே கொண்டு வந்துட்டார். பரமாத்மா, அடுத்து ஈஸ்வரன், ஜீவாத்மா, ஆத்மா. அங்கே நம்மளை பொறுத்தவரை இல்லை. இங்கே பரமாத்மா நம்ம ஏற்கனவே 4 பிரித்து பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் 4 ஆகாசம் பார்த்தோம். கட ஆகாசம், மகா ஆகாசம், ஜல ஆகாசம், மேக ஆகாசம்னு பார்த்தோம். புரியுதுங்க? எல்லாம் ஆகாசம்தான், இன்னும் வித்தியாசம் இருக்குல்ல அதில். அது மாதிரி இங்கே வித்தியாசம் இருக்குது. அதை விளக்கத்தில் பார்க்க போகிறோம். ஸ்லோகம் 190 படிக்கலாம். அன்யோன்யாத்யாசமத்ராபீம் ஜீவடகூடஸ்தயோரிவ ஈஸ்வர பிரம்மணோ சித்தம் கிருத்வா ப்ரூதே சுரேஸ்வரக அன்யோன்யாத்யாசமத்ராபீம் ஜீவகூடஸ்தயோரிவ ஈஸ்வர பிரம்மணோ சித்தம் கிருத்வா ப்ரூதே சுரேஸ்வரக. இங்கே ஏன் சுரேஸ்வராச்சாரியார் இந்த சிருஷ்டி காரணம் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு இவர் காரணம் சொல்கிறார். ஏன் சுரேஸ்வராச்சாரியார் அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு இதே காரணத்தை சுரேஸ்வராச்சாரியார் மட்டும் சொல்லலை, வேதமும் சொல்லியிருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். ஆனால் காரணத்தை இங்கே சொல்லிடுவார் இவர். அதுக்கு அவராக இஷ்டப்படி சொல்லலை, எல்லாம் வேதத்தை வச்சுத்தான் சொல்லியிருக்கு, வேதமும் இந்த மீனிங்கை வச்சுத்தான் சொல்லியிருக்கு அப்படி சொல்ல போகிறார் அவர். இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் தேவையா நம்மளுக்குன்னு தோணும். எப்படின்னு சொல்லிட்டு போகுது, நம்மளுக்கு என்ன இது. பரமாத்மான்னு சொன்ன ஈஸ்வரன்னு சொன்ன அதே பதில்தான் சொல்ல போகிறாரு. நீ ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிற, அதுக்காக இப்படி சொல்கிறேன் பாரு. அதாவது ஈஸ்வரனுக்கும் பரமாத்மாவிற்கும் ஒன்றோடு ஒன்று அத்தியாசம் இருக்கின்றது. இதனுடைய தன்மையை அதிலும் அதனுடைய தன்மையை இதிலும் ஏற்றி நாம் புரிந்து கொண்டுள்ளோம். பரமாத்மாட்ட அம்சத்தை ஈஸ்வரன்ட்ட ஏற்றி வச்சு புரிஞ்சிருக்கோம், ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய அம்சத்தை பரமாத்மாவில் ஏற்றி வச்சு புரிஞ்சிருக்கோம். ஒன்றோடொன்று மாற்றி அத்தியாசம் செய்துள்ளோம். அதன் அடிப்படையில் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா,
இப்போ பொதுவாக தத்துவமசிங்கிற வார்த்தையில் துவம்ங்கிறது யாரை சொல்லுது? நம்மளை சொல்லுது, ஜீவாத்மாவை. துவம் அகம் பிரம்மாஸ்மியில் அகங்கிறது ஜீவாத்மாவை. துவம்னா நீன்னு அர்த்தம். அங்கே அகம் பிரம்மாஸ்மியில் நான் வரும். குரு என்ன பண்ணுவார்? தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறான்னு உபதேசம் வந்தார். புரிஞ்சுட்டு சிஷ்யன் என்ன சொல்லுவான்? அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாகவே இருக்கிறேங்கிறான். இந்த நீ நான்கிற வார்த்தை இருக்குது. இந்த நான்கிற வார்த்தையில் நம்ம நிறையா குழம்பி இருக்கோம். இது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம உடம்பா, மனசா, இல்லை உயிரா, இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா, இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பிறக்கும் போதே நாம் என்ன நினச்சிட்டு பிறந்திருக்கோம்? உடம்புதே நான் நினச்சி பிறந்தோம். அப்படி தானே பிறந்தோம்? பிறக்கும் போதே ஒரு அறியாமை. எப்படி? குழந்தைக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் விவரம் வந்து உடம்பு தான் நம்ம, மனசு நான் கூட தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு உடம்பு தான் நான் தெரியும். அந்த அறியாமையோடு தான் பிறக்குது. அதனால் என்ன சொல்கிறோம்னா, இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லி கொடுத்து வரல. உடம்பு தான் நான் சொல்லி கொடுத்து வருதா? வரல. பிறக்கும் போதே பிரத்யட்சமாக அனுபவித்து நான் அந்த உடம்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. பிறகு அதில் சேதனமான ஒரு தத்துவம் இருக்குங்கிறது தெரியாத ஒரு உயிர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அழியாதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னு சொன்னால், அந்த அறியாமையில் இருக்கும்போது நான் அழிய மாட்டேன், நான் இருப்பேங்கிற எண்ணம் தான் ஆரம்பத்தில் வருது இந்த உடம்பில். உண்மையிலேயே அழியாத தத்துவம் எது? ஆத்மா. அதை என்ன பண்ணுறோம்? உடம்பில் ஏற்றி வச்சுட்டு எல்லாம் உடம்புக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உணர்வு உடம்புக்கிட்டே இருக்குது. உடம்புக்கு உண்மையான உணர்வு கிடையாது. ஆத்மாவினுடைய உணர்வு தான் இங்கே வருது. இது உணர்வானது, சேதனமானது, அழியாதது, அழியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உடல் அழிஞ்சுன்னு என்ன நினைக்கிறான்? ஆத்மாவே அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறான். அவன் ஆத்மா போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், உடலுக்கு வர்ற இருமையெல்லாம் ஆத்மாவில் ஏற்றி பார்க்குறோம். நம்மளுக்கு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இப்படி ஒரு அத்தியாசம் நடந்திருக்கு. இது பிறவியிலே நடந்திருக்கு. ஜீவ விஷயத்தில் அத்தியாசம் பண்ணியிருக்கோம். அந்யோன்ய அத்தியாசம். ஜீவ தத்துவத்தில் உள்ளது ஆத்மாவிலையும், ஆத்மா தத்துவத்தில் உள்ளதை ஜீவன்ட்டையும் போட்டு அந்யோன்ய அத்தியாசம் செய்திருக்கின்றோம். இது நம்மளுக்கு தெரியுதா இல்லைங்களா? நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா வேதாந்தத்துக்குள்ளே வர்றது வரைக்கும் உயிரும் ஆத்மா ஒன்று நினச்சோமா இல்லையா? இப்பயும் அப்படித்தான் சாமி நினைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அது வரைக்கும் இதில் என்ன, அதனுடைய தன்மை இதுலேயும், இதில் இருக்க தன்மை அதுலேயும் ஏற்றி நாம் பார்க்குறோம். இந்த தவறை நம்ம எரியாமல் செய்துள்ளோம். தொம்பதத்தில் அகம்பதத்தில் ஜீவ விஷயத்தில் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இது நீ உனக்கு கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் வந்த உடனே இதே தப்பை ஈஸ்வர பிரம்ம விஷயத்துலையும் பண்ணியிருக்கோம். அது உனக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஈஸ்வரன் கடவுள்னு சொல்கிறோமா இல்லையா? அழியாதவர்னு சொல்கிறோம்ல கடவுளை. அப்படி அவர் என்றும் இருப்பவர் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மாவுக்கு ஒரு ஆயில்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த தத்துவம் பொய்யாயிருமா இல்லையா? அந்த கடவுளுக்கு ஆதாரண தத்துவம் அழியாது. புரியுதுங்களா? முன்னாடி வரப்போது ரொம்ப ஒரு சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த உலகம் பொய்ன்னு உறுதி பண்ணிட்டேன்னா கடவுளும் பொய். உலகம் இருக்குன்னு சொல்கிறது வரைக்கும் தான் கடவுள் இருக்கார். பார்க்க போகிறோம் நம்ம. அந்யோன்ய அத்தியாசம் அத்திர அபி, எங்கள் அத்தியாசம் நடந்திருக்குங்கிறார். நம்ம ஜீவ விஷயத்தில் மட்டும் நடக்கலை, ஈஸ்வர விஷயத்துலேயும் இப்படி மாற்றி புரிஞ்சிருக்க அப்படிங்கிறார். முதல் வரையில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா அந்யோன்ய அத்தியாசம் அத்திர அபி. அத்திர அபின்னா இங்கும் கூட, இந்த ஈஸ்வர விஷயத்திலும் கூட அந்யோன்ய அத்தியாசம் நடந்துள்ளது. எதை போல? முதல் வரியில் ரெண்டாவது பகுதியில் ஜீவ கூடஸ்தோக இவ, ஜீவன் கூடஸ்தனை போல. ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் எப்படி நீ ஒன்றை கலந்து புரிஞ்சுக்கிட்டையோ, இதனுடைய தன்மையை அதிலையும் அதனுடைய தன்மை இதுலையும் ஏற்றி நீ ஏற்கனவே அத்தியாசம் பண்ணி வச்சுருந்தையோ, அதே மாதிரி தான் இப்போ ஈஸ்வரன்ட்டையும் பிரம்மன்ட்டையும் நீயே அத்தியாசம் பண்ணியிருக்க. நம்ம பேசுகிறதே அப்படி தான் நான் பேசுகிறேன். ஜீவன்னாலே ஆத்மாங்கிற மீனிங்கில் பேசுகிறோம் நிறைய இடத்துல. ஆத்மாவை ஜீவன்கிற மீனிங்கில் பேசுவோம். ஆத்மா போயிருச்சுன்னு சொன்னால்
அங்கே ஆத்மா போகல, ஜீவன் தான் போயிருக்கான். ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொன்னாலும் ஜீவனே சாந்தி அடைஞ்சிருக்கோம். நம்ம அத்தியாசம் பண்ணியிருக்கோம். அந்த தன்மை இந்த தன்மை இது மாற்றி 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 புரிஞ்சு வச்சுருக்கோம். அந்யோன்ய அத்தியாசம் பண்ணியிருக்கோங்கிறார். இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இரும்பு குண்டு இருக்குது, ஒரு இரும்பு குண்டு. அதை நல்லா நெருப்பில் போட்டுறீங்க, நல்லா போட்டு அதை அப்படியே எடுக்கிறீங்க. ஒரு இதில் எடுத்து அது எப்படி இருக்கும், அப்படியே செக்கச்சவேர்னு பிரகாசமாக உருண்டையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னால், அந்த நெருப்பு குண்டை ரொம்ப உஷ்ணமாக இருக்குன்னு சொல்லுவோம். நெருப்புக்கு அந்த குண்டு அந்த இரும்பு அப்படியே உஷ்ணமாக ஜொலிக்குதும்பான். நெருப்புக்கு ஜொலிக்கிற தன்மை இருக்கா, உஷ்ணமாகிற தன்மை இருக்கா? ஆனால் என்ன சொல்கிறோம், இரும்பு குண்டு உஷ்ணமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ நெருப்பினுடைய தன்மை என்ன பண்ணிட்டான், இரும்பில் ஏற்றிட்டான். அப்புறம் அடுத்து சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த நெருப்பு உருண்டையாக இருக்கும்போம். நெருப்பு எப்படி இருக்குது, நெருப்புக்கு வடிவம் இருக்கா? உத்தவ கீதையில் பார்த்தோம், அந்தர்யோகத்தில் உத்தவ கீதையில் ஃபுல்லாக பார்த்தோம். அதை நெருப்புக்கு வடிவம் கிடையாது. எதில் அதை ஏற்றி வைக்கிறோமோ அதன் சின்ன திரியில் ஏற்ற சின்னதாக தெரியும். இப்போ திருவண்ணாமலை தீபத்தில் பெருசாக தெரியும், ஒரு கட்டை சின்ன கட்டையாக இருந்தால் சின்னதாக தெரியும், அக்னி குண்டத்தில் வேறு மாதிரி தெரியும். அந்த நெருப்பை எதில் ஏற்றுறமோ அதன் வடிவத்தில் எடுக்கும். ஒரு செவ்வகமான பட்டையை நெருப்பில் போட்டால் செவ்வகமாக தெரியும். இப்போ உருண்டு கொண்டு அந்த பாருங்க நெருப்பு உருண்டையாக இருக்குன்னு சொல்லுவோம். வடிவமில்லாத நெருப்பிற்கு வடிவத்தை ஏற்றி வைக்கின்றோம். உஷ்ணமில்லாத பிரகாசம் இல்லாத இரும்பிற்கு இதனுடைய தன்மையை அங்கு ஏற்றி வைக்கிறோம். அந்யோன்ய அத்தியாசம், இதனுடைய தன்மையை அதிலும் அதனுடைய தன்மையை இதிலும் ஏற்றி வைக்கிறோம். உத்தவ கீதையில் பார்த்தோம் நம்ம, நெருப்புக்கு வடிவம் இல்லை, ஆத்மாவுக்கு வடிவம் இல்லை, ஆத்மாவுடைய சொரூபத்தை உடல்லையும் உடலுடைய சொரூபத்தில் ஆத்மாவை ஏற்றி வைக்கிறோங்கிறது உத்தவ கீதையில் போன அந்த யுகத்தில் பார்த்தோம். நம்ம இருக்கா? அதே கருத்தை இங்கே சொல்கிறார். அந்யோன்ய அத்தியாசம் இங்கே ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறார். தோசைக்கல் சூடாக இருக்குன்னு சொல்கிறான். தோசைக்கல் உண்மையிலே சூடு இருக்குமா? இருக்கு. நெருப்பு ஏற்றுனதுனால இது தோசைக்கல் சூடாக இருக்குங்கிறோம். இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி நாம் அத்தியாசனம் செய்து வைத்திருக்கோம். எங்கே? ஜீவனுக்கும் கூடஸ்தனுக்கும். கூடஸ்தன் என்ன? ஆத்மா. இந்த கூடஸ்தன்கிற வார்த்தை இங்கே தான் வரும். ஆத்மாவுக்கு ஒரு பேர் இருக்குது, கூடஸ்தன் ஒரு பேர் இருக்குது. ஆத்மா, பிரம்மன், கூடஸ்தன் எல்லாம் ஒரே தான். அப்போ அந்த கூடஸ்தன் அப்படிங்கிறது ஆத்மா. அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, ஜீவனுக்கும் கூடஸ்தனுக்கும் அத்தியாசம் செய்துள்ளது. இதெல்லாம் பிறக்கும் போதே வந்துருச்சான். பிறக்கும் போதே அந்யோன்ய அத்தியாசம் ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் நடந்துள்ளது. அதுபோல பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு அத்தியாசத்தை நாம் செய்து வைத்துள்ளோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, நீ ரெண்டையும் ஒன்றாத்தான்ப்பா நினைக்கிற, நான் பிரம்மன்னு சொல்கிறது ஈஸ்வரனைத்தான் சொல்கிறேன், நீ அப்படி தான் நினச்சிருக்க, உன் மனசை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேங்கிறார். நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோங்கிற நம்மகிட்ட அத்தியாசம் இருக்குது. அதனால் இவனுக்கு பிரம்மன்னு சொன்னேன்னா ஈஸ்வரன்னு சொன்னேன்னா, இந்த அத்தியாசம் உங்களுக்குள்ள நடந்துருக்கு, அதனால் நான் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வரனை பரமாத்மா என்று சுரேஸ்வராச்சாரியர் கூறியுள்ளார். நாம் செய்கிற அத்தியாசத்தை மனசில் வச்சுட்டு கூறியிருக்கேன். ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். நீ பார்க்கிறையே பாம்புன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. யார்? குரு. நீ பார்க்கின்றையே பாம்புன்னு கயிறை பார்த்து இவரும் பாம்புன்றாரு. இவருக்கு கயிறுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? பாம்புன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சிஷ்யனுடைய மனசில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு சொல்கிறார். அது மாதிரி நம்ம மனசில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பரமாத்மா ஈஸ்வரன் ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம அத்தியாசம் பண்ணி வச்சுருக்கோம். அதை காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு பரமாத்மாங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் என்ன வித்தியாசங்கிற சொல்ல போகிறார். இந்த குழப்பத்தை உண்டாக்கி இதெல்லாம் உண்டாக்கி என்ன பண்ணுவார்? பிரித்து ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்ல போகிறாரு. பரமாத்மா எது, ஈஸ்வரன் எது என்று சரியாக புரிந்துள்ளோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பரமாத்மா ஈஸ்வரன் என்ற வார்த்தைக்கு பதிலாக பரமாத்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். நாமளும் நிறைய அப்படித்தான் சொல்ல. கடவுளை என்ன பண்ணி புகழ்கிறான்? பரமாத்மா, பரம்பொருளே, பரமாத்மாவே தானே வழிபடுறோம். நம்ம பேசும்பொழுது சொல்கிறோமா இல்லையா? அதனால் நாம் நல்லா புரிஞ்சுக்கிறலேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறார். நாம் புரிஞ்சுக்கலேன்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருங்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இதை பிரித்து விளக்கிறதுக்காக சொல்கிறார்.
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, நீங்கள் குழப்பி புரிஞ்சுருக்கீங்க. அதுக்காக அந்த வார்த்தை அப்படி, அதாவது சந்தேகத்தை கிளப்பி கொண்டு போகணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லி வர்றார். அதனால் இங்கே என்ன பாருங்கள், ரெண்டாவது இல்லை, ஈஸ்வரோ பிரம்மனோ, ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள அந்யோன்ய அத்தியாசத்தை நாம்லாம் செய்துள்ளோம் நினச்சிக்கிட்டு, ஈஸ்வரோ பிரம்மனோன்னா ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் நாம் கலந்து புரிஞ்சிருக்கோம். இதனுடைய தன்மையை அதுலேயும் அதனுடைய இதுலேயும் புரிஞ்சிருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, சித்தம் கிருத்வா நிச்சயம் செய்து, புருதே சுரேஸ்வரக, சுரேஸ்வரக புருதே, சுரேஸ்வராச்சாரியார் இவ்விதம் கூறுகின்றார். நாம் எது பரமாத்மா, எது ஈஸ்வரன், எது ஜீவாத்மா, எது ஆத்மான்னு புரியாமல் குழம்பி இருக்கிறது மாதிரி, எது பரமாத்மா எது ஈஸ்வர தத்துவம்னு புரியாமல் குழம்பி இருக்கோம். அதை மனசில் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஈஸ்வரனுங்கிற வார்த்தைக்கு பதிலாக பரமாத்தாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்க்க போகிறார், சொல்ல போகிறாரு. அதனால் இவர் பரமாத்மான்னு சொன்னாலும் யாரை சொல்லியிருக்கார், ஈஸ்வரனைத்தான் சொல்லியுள்ளார் அப்படிங்கிறார். ஏன் அதுக்கு அவர் ஈஸ்வரனே சொல்லியிருக்க வேண்டியான, எதுக்கு பரமாத்மான்னு சொல்லி போட்டு நம்மளை குழப்பணும்னு சொன்னால், எதை சொன்னால் என்ன, நீ ரெண்டையும் ஒன்றாத்தான் புரிஞ்சுக்கிற போகிற, அதனால் நான் ரெண்டில் ஒன்றை சொல்கிறேன் அப்படி சொல்லியிருக்கார். நம்ம இந்த ஜீவ ஈஸ்வர விஷயத்தை யோசித்து பார்த்தா தெரியும். ஜீவனையும் ஆத்மாவையும் ஒன்றாத்தானே பேசுகிறோம், எத்தனை இடத்துல பேசுகிறோம். அதே மாதிரி நம்ம புரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறாரு. அந்யோன்ய அத்தியாசம், கூடஸ்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பண்ணியிருக்கோம், ஆத்மா ஜீவ விஷயத்தில் நிறைய பண்ணியிருக்கோம், அங்கே பல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே அதில் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இப்போ இரும்பு பல வடிவங்களில் இருக்குது, உருண்டை, கம்பி, செவ்வகம், சதுரம், எல்லாத்தையும் நெருப்பில் போட்டால் அந்தந்த வடிவத்தில் தெரியும். இப்படி பல விதமாக உடல் ஜீவர்கள்லாம் வந்திருக்கு, பலவிதமான உயிர்கள், பலவிதமான ஜீவர்கள், இவ்வளவு அத்தியாசம் இங்கே நடந்திருக்கு. ஆத்மா மரணம் அடையாது, மரணம் அடையும் நினைக்கிறோம், பிறக்கிறேன்னு நினைக்கிறோம், இறக்குறேன்னு நினைக்கிறோம், உணர்வு இல்லாததை உணர்வு உடையதுன்னு நினைக்கிறோம், உணர்வு உடையதை உணர்வு இல்லாத, இப்படியெல்லாம் அத்தியாசம் மாறி மாறி நடந்திருக்கு. ஆனால் அதனால் என்ன பண்ணுறோம், நிறையா நடந்ததுனால அங்கே நிறையா விசாரம் பண்ணுறோம். பஞ்சகோஷ விவேகம் அது எப்படி கொண்டு போவோம் தெரியுமா? முதல்ல பஞ்சகோஷ விவேகம் பண்ணுவோம், அவஸ்தாத்திரைய விவேகம் பண்ணுவோம், இந்த உடம்பு 5ஆக பிரித்து இது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவோம், 3 அவஸ்தையை பிரித்து சொல்லுவோம். இப்படி பல விசாரம் இருக்குது. ஆனால் ஈஸ்வர விஷயத்தில் ஒரே ஒரு தான் விசாரம்தான். என்னன்னு சொன்னால், அங்கே உள்ள குழப்பம் என்னென்னா, காரண காரியம்தான். ஈஸ்வரன் காரணம், இந்த ஜகத் காரியம். இந்த காரணமானது ஈஸ்வரனா பிரம்மனா? இந்த ஒரு விசாரத்தை, காரண காரிய விசாரத்தை பண்ணுனா பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சு போயிடும். அதனால் இங்கே என்ன பண்ண போகிறார், அந்த காரண காரிய விசாரத்தை பண்ண போகிறார். அதனால் இங்கே அதிகமாக குழப்பம் நடக்கலை, ஒரே குழப்பம்தான், காரணம் காரியம். அப்படி தானே குழப்பினார். இதுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரன்னார், திருப்பி என்ன இதுக்கெல்லாம் காரணம் பிரம்மன் சொல்லிட்டார். இது காரியம் காரணம், எது காரணங்கிறது தெளிவாக புரியணும். எது காரியத்தினுடைய தன்மை என்ன, காரணத்தினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டுக்குள்ள குழப்பம் நீங்கிரும். அதனால் என்ன சொல்கிற, இதை சாஸ்திரத்தை வச்சு தான் விசாரம் பண்ண முடியும். நம்ம விஷயத்தில் அப்படி இல்லை, நாம் அனுபவத்தில் இருக்குது. 3 அவஸ்தை நம்ம அனுபவம், தூங்குகிறோம், விழிச்சுக்கிட்டு இருக்கோம், கனவு காங்குகிறோம், நம்ம அனுபவத்தில் இருக்குது. 5 கோஷமாக பிரிக்கிறோம் உடம்பை, 3 சரீரமாக பிரிக்கிறோம், இதெல்லாம் அனுபவத்தில் இருக்குது. அனுபவத்தையும் சாஸ்திரத்தையும் வச்சு விசாரம் பண்ணுறான். கடவுள் விஷயத்தில் நமக்கு என்ன தெரியும்? சாஸ்திரம் சொல்லியிருக்கு காரணம்ட்டு, எதை காரணம்னு சொல்லுது, இது காரியம்னு சொல்லுது, அதை வச்சுக்கிட்டு தான் விசாரம் பண்ண முடியும் ஈஸ்வர விஷயத்தில். அதனால் தத்பத விசாரத்தில் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டுக்கிட்டு அதன் அடிப்படையில் நாம் விசாரத்தை மேற்கொள்ள போகிறோம் சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அந்யோன் யத்யாச மத்ராபி ஜீவ கூடஸ்த யோரிவ, அதாவது ஜீவ கூடஸ்தோகோ இவ, அதை பிரித்தோம்னா கடைசி வார்த்தை, முதல் வரியில் கடைசி வார்த்தை ஜீவ கூடஸ்தையோ ரிவன் இருக்கு, ஜீவ கூடஸ்தோ இவ, கூடஸ்தையோகோ இவ, ஜீவனுக்கும் கூடஸ்தனுக்கும் அந்யோன்ய அத்தியாசம் போலன்னு சேர்த்துக்கணும். ஜீவனுக்கும் கூடஸ்தனுக்கும் போல, இதனுடைய அர்த்தம் ஜீவனுக்கும் கூடஸ்தனுக்கும் போல.
அது என்னென்னா ஜீவனுக்கும் கூடஸ்தனுக்கும் எப்படி அந்யோன்ய அத்தியாசம் நடந்துள்ளதோ அதை போல அத்ர அபி, அதுக்கு முதல் வார்த்தை அந்யோன்யாத் அத்ர அபின்னு இருக்கு. அந்யோன்ய அத்தியாசம் அத்ர அபி. அத்ர அபின்னா இங்கேயும் கூட இந்த ஈஸ்வர பிரம்ம விஷயத்திலும் கூட அந்யோன்ய அத்தியாசம் முதல் வார்த்தை. அந்யோன்ய அத்தியாசமானது ஒன்றுக்கொன்று, இதனுடைய தன்மை அதிலும் அதனுடைய தன்மை இதிலும். அந்யோன்ய அத்தியாசமானது ஈஸ்வர பிரம்மனோகோ, ரெண்டாவது வரி, ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் இருக்கிறது என்று சித்தம் கிருத்வா நிச்சயம் செய்து கொண்டு சுரேஷ் புருதே சுரேஸ்வரக, சுரேஸ்வரகனா சுரேஸ்வராச்சாரியார், புருதே இவ்விதம் சொல்லியுள்ளார். சுரேஸ்வரன் சுரேஸ்வராச்சாரியார் ஈஸ்வரனுக்கு பதில் பிரம்மனை ஏன் சொல்லியிருக்கிறார், அதற்கு என்ன காரணம்னு கேட்டால், நம்ம ரெண்டையும் ஒன்றா புரிஞ்சுருக்கோம். நம்ம மனசை வச்சுக்கிட்டு அவர் நம்ம பிரம்மன்னு சொன்னாலும் ஈஸ்வரன் சொன்னால் அவர் ஒன்றாத்தையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காக சொல்லியிருக்காரே ஒழிய உண்மையான காரணம் ஈஸ்வரன் தான். ஆனால் ரெண்டுக்கும் அத்தியாசம் நடந்திருக்கு. அந்த என்ன அத்தியாசங்கிறத பின்னாடி விளக்க போகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இது சுரேஸ்வராச்சாரியார் மட்டும் சொல்லலை, நம்ம மனசை வேதமும் புரிஞ்சுக்கிட்டு அதே அடிப்படையில் வேதம் சொல்லியிருக்கு, எங்கே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு பிறகு அடுத்து தான் அந்த விளக்கத்தை கொண்டு வர போகிறார். நம்ம அங்கே பார்க்கணும். இப்போ அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 191. சத்யம் ஞானமனந்தம் யத் பிரம்ம தஸ்மா சமுத்திதாக கம் வாய்வக் நிஜோலோர் வியோஷத் யன்ன தேகா இதி ஸ்ருதிஹி. சத்யம் ஞானமனந்தம் யத் பிரம்ம தஸ்மாத் சமுத்திதாக கம் வாய்வக்னி ஜலோர் வியோஷத் யன்ன தேகா இதி ஸ்ருதிஹி. இங்கே இந்த கருத்தை சுரேஸ்வராச்சாரியார் மட்டுமில்ல, தைத்திரிய உபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் மந்திரம் 1-2 இந்த கருத்து அப்படியே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அதைத்தான் சுரேஸ்வராச்சாரியார் அவருடைய கருத்தாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது வேதத்தை மாதான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நம்மளை உபதேசம் பண்ணி கொண்டு போகும். வேத மாதா எப்படி பண்ணுவாங்கன்னா பேசிக்லேருந்து கொண்டு போகும். எப்படி ஒரு சாதாரண மனுஷன் புரிஞ்சிருக்கான்னு பார்த்து முதல்ல அந்த கருத்தை சொல்லும், அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே போகும். அந்த அடிப்படையில் இங்கே வேதமும் அதே கருத்தை சொல்லுது, ஈஸ்வரங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். என்ன மாதிரி அத்தியாசம் நடந்திருக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இந்த அத்தியாசம் நடந்திருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டார். இந்த அத்தியாசம் என்ன மாதிரி நடந்திருக்கிறது அடுத்தல விளக்குவார். இங்கே சுருதி பிரமாணம் மட்டும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மாவிடமிருந்து இந்த சிருஷ்டி வந்தது என்று வேதத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதை வச்சு தான் இவர் சொல்கிறாரு. இல்லாட்டி ஒரு தைரியமாக சொல்லிடுவாரான்னு கேட்குறாரு. அது ஒன்று இருக்குது. இந்த ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவங்க தன்னுடைய கருத்துன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம கருத்தை யார் நான் என் புத்தி எப்படி கரெக்டுன்னு சொல்ல முடியும்? என் புத்தி வேதத்தை ஒத்து சொன்னால் கரெக்டு. சட்டத்தில் வக்கீல் வாதாடுறாருன்னா சட்டத்தில் என்ன இருக்குது அதை வச்சுட்டே வாதாட முடியும். இவர் இஷ்டத்துக்கு வாதாட ஒத்துக்குருவார் ஜட்ஜே? ஒத்துக்க மாட்டார். அது மாதிரி நம்மளுக்கு எல்லாம் பிரமாணம். எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷமாக வேதம் வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனையோ அழிஞ்சிருக்கா பாருங்கள். எவ்வளவு புரட்சிகள் எவ்வளவு வந்திருக்கு. ஏன்னா அந்த வேதம் அப்படி ஒரு உயர்வாக இருக்குது. இன்றைக்கும் சப்த ரூபத்தில் இருக்கிறார். இந்த படையெடுப்புகளில் வேதத்தெல்லாம் கொளுத்தின பிறகு லைப்ரரியில் அத்தனையும் கொளுத்திட்டாங்க, ஒன்று கூட இல்லை. சொன்னாராம், எல்லாத்தையும் எரிச்சு போட்டால் எனக்குள்ளே இருக்குது, எதை கொளுத்த முடியும், திருப்பி அப்படியே எழுதிட முடியும்னா. எத்தனையோ ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. அத்தனை புஸ்தகத்தையும் எரித்த பிறகு அத்தனை வேதம் உள்ளே இருக்குது. அதனால தான் பிரித்து வச்சார். 4 வேதத்தை 4 பிரிவாக பிரித்து. ஏன்னா 4 ஒருத்தரால் முடியாதுன்ட்டு. ஆனால் 4 சொல்ல இன்றைக்கி இருக்குது. உச்சரிப்பு கூட மாறாமல் அதே சப்தத்தோடு சொல்லக்கூடியால் நம்ம பாரத தேசத்தில் முழு வேதத்தை சொல்கிறாங்க. இதை நம்ம நாட்டினுடைய பெரிய மகிமை.
நீ எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்திடலாம், அவரை கொளுத்துன்னு அவனுடைய வாரிசு ஒருத்தன் இருப்பான். இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், எவன்ட இருக்குன்னே தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தை மையமாக வச்சுட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இஷ்டப்படி சொல்கிறாரு, அவர் தைரியம் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறார். அதனால் வேதம் தவறு செய்யாது. அப்போ வேதம் சொன்னது தப்பாக இருக்குமா அப்படின்னா தப்பாக இருக்காது. அது எந்த நோக்கத்தில் சொல்லியிருக்கு, எந்த அடிப்படையில் சொல்லியிருக்குன்னு பார்க்கணுங்கிறார். இப்போ கர்மகாண்டம் இருக்குது, வேதத்தில் முதல் பகுதி கர்மகாண்டம், அங்கே தத்துவமே வராது. ஒரு ஜீவன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை அடிப்படையாக வச்சு நீ இந்த ஹோமம் பண்ணேன்னா, இந்த புண்ணியம் பண்ணேன்னா இந்த லோகத்துக்கு போக, உன்னுடைய ஆத்மா இந்த லோகம் போகும். அது என்ன அடிப்படை? ஆத்மா நான் சொல்லுது, சூக்ஷ்ம சரீரத்தை ஜீவனை வச்சுட்டு சொல்லுது. ஆத்மா தான் நான்கிற அடிப்படையில் சொல்லலை. அதுவும் வேதனை. ஏன்னா அது சாதாரண மக்களுக்கு, ஆரம்பத்தில் இருக்க மக்களுக்கு என்ன, அவனுக்கு நல்ல புண்ணியம் பண்ணணும், சுகத்தை அனுபவிக்கணும், இந்த லோகத்துலேயும் சுகத்தை அனுபவிக்கணும், சொர்க்கத்துக்கு அனுபவிக்கணும். அதனால் நீ என்ன சொல்லுதீங்க, நீயே இந்த ஹோமமெல்லாம் பண்ண, இந்த பூஜையெல்லாம் பண்ணு, இந்த தர்ம காரியங்கள்லாம் பண்ணு, இது பாவம் பண்ணால் நரகத்துக்கு போயிடுவேன், அங்கே ஆத்மாவை போகும். ஜீவனை மனசில் வச்சு சூக்ஷ்ம சரீரத்தை மனசில் வச்சுட்டு சொல்லுது. ஆனால் அதே இது சூக்ஷ்ம சத்தியம்னு ஒரு இடத்துல சொல்லலை. சூக்ஷ்ம சரீரம் உயிருங்கிறத வச்சுட்டு சொல்லுது கர்மகாண்டத்தில். உயிர் தத்துவம், ஆத்ம தத்துவத்தவே பேசாது. கர்மகாண்ட வேதத்தில் முதல் பகுதி உயிர் தத்துவம், ஜீவ தத்துவம். அதில் நீ இந்த ஜீவனில் இப்படிலாம் பண்ணால் இந்த ஜீவன் இந்த லோகத்துக்கு போகும், இந்த சுகத்தை அனுபவிக்கும், இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த உயிர் தத்துவம், ஜீவ தத்துவம், சத்தியம்னு ஒரு இடத்துல சொல்லலாம். இப்போ நீ நம்பிடுவேன், அது முதல்ல இப்படிலாம் போட்டும் புண்ணியமெல்லாம் பண்ணட்டும் ஜீவன், அடுத்து வேதத்தினுடைய ஞானகாண்டத்துக்கு வந்தவனா அப்பா அதெல்லாம் பொய்ப்பான்றோம், ஜீவனே பொய்யின்றோம், சொர்க்கமும் பொய்யின்றோம், நரகமும் பொய்யின்றோம். அங்கே சத்தியம்னு சொல்லாது, இங்கே வந்தாத்தே சத்தியம். அது முதல்ல நீ இதுதான் சத்தியம்னு அந்த புண்ணிய காரியம் கூட பண்ண மாட்டேன், எல்லாமே பொய்யணும். நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், கடவுளே பொய்யின்னு ஒருத்தர் எடுத்தவொன்னே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கோயிலுக்கு ஏன் போகணுன்றான் சொல்லிடுவானா இல்லைங்களா? புரிஞ்சுக்கிட்டவன்னு சொன்னால் அவன் புரிஞ்ச பிறகு கோயிலுக்கு போவான், புரிஞ்ச பிறகு வழிபாடு பண்ணுவோம். ஏன்னா உலக விவகாரத்தில் உடல் நான் விவகாரம் பண்ணுற வரைக்கும் அதுவும் உண்மை தான். இந்த உடலை நான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, விவகாரம் பண்ணுற வரைக்கும் கடவுள் தான் பண்ணுறாரு, அவர் தான் கொடுக்குறாரு, அதுவும் உண்மை, அந்த வழிபாடு பண்ணித்தே ஆகணும். ஆள் மனசில் உடல் நான் இல்லைங்கிற பட்சம் என்ன வரும்பொழுது மட்டும்தான் அதுவும் இல்லைங்கிற புத்தி வரணும். அது வரைக்கும் அது அப்படித்தான் வரணுமே ஒழிய சாதாரண எடுத்தெடுப்பில் உபதேசம் என்ன ஆகும், மோசமாக போயிடும். அதனால் வேதமே கர்மகாண்டத்தில் ஜீவனுங்கிற அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஜீவன் சத்தியம்னு சொல்லலை, ஆத்மா சத்தியம்னு சொல்லலாங்க. இந்த பகுதிக்கு வந்தால் என்ன பண்ணுது, சத்தியம்னு சொல்லுது. நாம் சூக்ஷ்ம சரீரம்தான் நான்கிறது அபிமானம் நம்மகிட்ட இருக்குது, உயிர் தான் நான். அந்த அபிமானம் வச்சிருக்கிறதுனால நீ இப்படி தானே இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த உயிருக்கு இதெல்லாம் பண்ணு, அவன் உயிர் சொர்க்கத்துக்கு போகும், உயிர் இப்படி சொல்லுது. அப்போ அது உண்மை இல்லையே, உண்மைன்னு அது சொல்லலை, நீ செஞ்சால் போகும்னு சொல்லும்போது அப்போ நாம் எதை உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உபதேசத்தை கர்மகாண்டம் பண்ணுது. அந்த அடிப்படையில் ஈஸ்வர விஷயத்தில் நாம் ரெண்டையும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒன்றா நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால சில இடத்துல பரமாத்மான்னு சொல்லுது, சில இடத்துல ஈஸ்வரன் சொல்லுது. அது ஏன் ரெண்டுக்கு எப்படி நம்ம குழப்பியிருக்கோங்கிறத புரிஞ்சால் தெளிவாயிரும். ஈஸ்வரன்னா என்ன, பரமாத்மானா என்ன, எப்படி இதனுடைய தன்மையை அங்கே ஏற்றிருக்கோம், அதனுடைய தன்மையை எங்கே ஏற்றிருக்கோங்கிறது அடுத்த சூரத்தில் சொல்ல போகிறார். தைத்திரிய உபனிஷத்து மந்திரம் என்னன்னா அருமையான மந்திரம். அந்த மந்திரம் 2வது பகுதியில் பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்குதாங்க. இதை இந்த வார்த்தைங்க பயன்படுது. பிரம்மனுடைய லட்சணம் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன்னு சோஸ்னுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபச்சேதி. அதாவது இதில் பிரம்மத்தை அறிந்தவன் மோட்சத்தை அடைகிறான்னு கூறி அந்த பிரம்மத்தின் லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லுது. சொல்லிட்டு நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சியம் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம். ஈஸ்வர லட்சணம் வேறு மாதிரி சொன்னோம். இங்கே என்ன சொல்லுது, பிரம்ம லட்சணத்தை சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லிடுது. அதை இங்கே திருப்பி நம்ம இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்காரு. அப்படி நிர்குண பிரம்ம லட்சணத்தை சொல்லிவிட்டு அதை அப்படியே நிப்பாட்டலை,
அப்படியே அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்லுது? தஸ்மாத் ஏதஸ்மாத் மனக ஆகாஷக சம்பூதக ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிகி அக்னோராபக அத்யக பிருதிவிகி பிருதிவியா ஔஷதயகன்னு சொல்லி அந்த ஆத்மாவான பரமாத்மா பாருங்கள். இங்கே பரமாத்மா நிர்குண பரமாத்மா சொல்லிடுச்சு, பிரம்மன் சொல்லிடுச்சு. அந்த பிரம்மனுக்கு அச்சனத்தை சொல்லிட்டு அந்த பிரம்மனே ஆத்மான்னு சொல்லுது அடுத்த வரியில். அழகாக கொண்டு போ. தஸ்மாத் என்ன பண்ணுறாங்க? தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனக ஆகாஷ ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வந்தது. முதல் வரியில் பிரம்மன்னு சொல்லிடுச்சு, அப்புறம் ஆத்மான்னு சொல்லுது. அப்போ ரெண்டு என்ன? ஆத்மா பிரம்மனை ஒன்றுங்கிறதே அங்கே நிரூபணம் பண்ணுது. அந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து அக்னி வந்தது, அக்னியிலிருந்து நீர் வந்தது, நீரிலிருந்து மண் வந்தது. பிறகு என்ன பண்ணுது? மண்ணிலிருந்து தாவரங்கள் வந்தது, தாவரங்களிலிருந்து உணவு வந்தது, உணவிலிருந்து மனித உடல் தோன்றியது. அழகாக வேதமே சொல்லிருச்சு ஆத்மாவிலேருந்து வந்திருக்கு. ஏன்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பிரம்மனையும் ஈஸ்வரனையும் ஒன்றா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணிருச்சு? அங்கே மறைமுகமாக ஐக்கியமும் படுத்துது. பிரம்மனே ஆத்மான்னு சொல்லி பிரம்மன் தான் ஈஸ்வரன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால அந்த பிரம்மனிடமிருந்து இவையெல்லாம் வந்ததுன்னு எங்கே சொல்லியிருக்கு? வேதத்தில் உபனிஷத்தங்களில் சொல்லியிருக்கு. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா முதல் வீரல் 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா தஸ்மாத் அதிலிருந்து சமுஸ்திதாகா கீழ்கண்டவைகள் தோன்றின. 2வது வீரில் பார்த்தீங்கன்னா கம் வாயு அக்னி ஜலோர் வியோஷத்து அன்ன தேகாகா ஆகாசம் வாயு அக்னி ஜலம் மண் தாவரங்கள் உணவு உடல்கள் இதி சுருதிகி என்று தோன்றியன என்று சொல்லுகின்றது. அந்த பிரம்மனுக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கு? பிரம்மனிடமிருந்து தோன்றின்னு சொல்லிட்டு சத்தியம் ஞானம் அனந்தம். முதல் வரியில் முதல் வார்த்தை சத்தியம் ஞானம் அனந்தம் யத் பிரம்ம. எந்த ஒரு பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தமாக உள்ளதோ இதே வார்த்தை அந்த வேதத்திலே வருது. பிரம்ம விதாப்னோதி பரம், அதில் வருது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் வருது. சத்தியம் ஆனந்தம் பிரம்மம்னா அர்த்தம் தெரியுமா? அதுதான் உண்மை, அதுதான் எப்பொழுதும் இருப்பது, அது மட்டுமே உணர்வு ஸ்வரூபம். ஞானம்னா அறிவு ஸ்வரூபம், அதுவே எல்லையற்றது ஆனந்தம். ஆனந்த ஸ்வரூபமானதுன்னு சொல்லலாம், நிறைவானதுன்னு சொல்லலாம், பூர்ணமான அனந்தங்கிறதுக்கு ஆனந்தம் பூரணம் நிறைவு எல்லையற்றது. அப்படிப்பட்ட பிரம்மனிடமிருந்து ஈஸ்வரனிடமிருந்து சொல்லலை. என்ன வந்துச்சு? இப்போ நம்ம படிச்சிருக்கோம். முதல்ல எது வந்துச்சான்? ஆகாசம். வெறும் பிரம்மனிடம் வரவே முடியாது, மாயை சேர்ந்தாத்தான் வரும். ஆனால் என்ன, நம்ம மாயையோடு சேர்ந்து நம்ம கற்பனையில் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்தப்போ ஆகாசம் வந்துச்சு, பிறகு எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ண தெரியுமா? ஒன்று கூட வல்ல பண்ணுறோம். வரலன்னா இப்போ காரணம் இல்லைன்னு போய் அதெல்லாம் அழகாக சொல்ல போகிறாரு. நம்ம இதில் இதே அதனுடைய அர்த்தம், ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். சத்தியம் ஞானம் அனந்தம். முதல் வார்த்தை சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியமாய், ஞானம் அறிவு ஸ்வரூபமாய் அல்லது உணர்வு ஸ்வரூபமாய், அனந்தம் அனந்தமாய் அல்லது எல்லையற்றதாய், யத்வத் பிரம்ம எந்த பிரம்மம் இருக்கின்றதோ, தஸ்மாத் அதிலிருந்து, சமுத்திதாக தஸ்மாத் சமுத்திதாக, அது 2வது கடைசியில் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை எடுத்துருங்க. அதிலிருந்து 2வது வரையில் முதல் வார்த்தை கம் வாயு அக்னிகி ஜலோர் யோஷத்து. ஜல ஊர்வி ஓஷத்து, அதை பிரித்தோம்னா ஜல ஊர்வி ஓஷத்து. கம்னா ஆகாசம், வாயுன்னா காற்று, அக்னினா நெருப்பு, ஜலம்னா நீர், ஊர்வினா நிலம், ஓஷத்துனா தாவரங்கள். அடுத்து அன்ன தேகாகா உணவு உடல்கள். அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை சமுத்திதாகா இவை தோன்றின. இதி சுருதிகி என்று சுருதியானது சொல்கிறது. எந்த சுருதி? தைத்திரிய உபநிஷத் சுருதியானது சொல்லுகின்றது. இங்கே சுரேஸ்வராச்சாரியார் சொன்ன கருத்துக்கு உபனிஷத் பிரமாணத்தை சொல்லுகிறார்.
அதிலிருந்து தான் ஆகாசம் முதலிய எல்லாமே தோன்றி உள்ளன என்று இங்கு சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் அந்யோன்ய அத்தியாசம் நடந்துள்ளது அப்படி சொல்லப்படுறார். ஒன்றின் மேல் அத்தியாசம் நடந்துள்ளது. காரண காரிய அத்தியாசம், அதாவது பிரம்மனிடம் இருக்கின்ற சத்தியத்தன்மை ஈஸ்வரனிடமும், ஈஸ்வரனிடம் இருக்கின்ற காரணத்தன்மை பிரம்மனிடமும் ஏற்றிவித்து நாம் பார்க்கின்றோம் அப்படிங்கிறார். ஒரு விஷயம் காரியம் இருந்தால்தான் காரணங்கிற வார்த்தையவே சொல்ல முடியும். காரியம் இல்லாட்டி காரண வார்த்தை சொல்ல முடியும். சிஷ்யன் இல்லைன்னா அவருக்கு குருங்கிற வார்த்தை பயன்படுத்துவோமா? சிஷ்யன் இல்லைன்னா குருங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டான், பயன்படுத்த முடியாதில்ல. குரு இருந்தாத்தே சிஷ்யன், சிஷ்யன் இருந்தாத்தே குரு. குருவே இல்லைன்னா சிஷ்யனுக்குன்னு சொல்ல முடியாது, நான் இவருடைய சிஷ்யன்னு சொல்ல முடியாது. அப்போ சிஷ்யன் இல்லைட்டா குருங்கிற ஸ்தானமே வராது. காரியமே நடக்கலைன்னா காரணங்கிற தன்மையே வராது. பிரம்மன் உண்மையான காரணம் கிடையாது, ஈஸ்வரன் தான் காரணம். இந்த அத்தியாசம் பண்ணி வச்சுட்டோம் நம்ம. அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறார். நம்ம சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல படித்தேன், ஈஸ்வரனுக்கு இது சும்மா சொல்கிறேன் ஒரு இதுக்கு, பிரம்மன் காரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இங்கே காரணம்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக ஏன் காரணம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா காரியமே இல்லைன்னு நிரூபிச்சிருவாங்க. அப்போ காரணங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் அன்பர் வண்டியில் எழுதி போட்டிருந்தார், அல்லாஹ்விடமிருந்து எதுவும் தோன்றவில்லை, அல்லாஹ் யாரிடமிருந்தும் தோன்றவில்லை. இது மாண்டூக்கிய உபனிஷத்தில் காரிகையில் வருதுன்னு நினைக்கிறேன். பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை, பிரம்மன் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை. அவங்க போட்டிருக்க மீனிங் என்ன தெரியுமா? அல்லாஹ் யாருக்கும் அப்பா அம்மா கிடையாது, பிறக்கலை, இவர் கல்யாணம் முடிச்சு குழந்தை ஊட்டி பெற்றுக்கிறல. அவங்க சொல்கிற மீனிங்கே அதுதான். ஆனால் மேலான தத்துவம் இங்கேருந்து எடுத்த வார்த்தை அது. புரியுதுங்களா? ஆனால் அதனுடைய உண்மையான தாத்பரியம் புரியுறதில்லை. ஒரு பெரிய முஸ்லீம் தலைவர்கிட்ட சொன்னோன்னு அது அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் கீழே நினைக்கிறீங்க, அல்லாவை நாங்கள் உயர்வாக நினைக்கிறோம்னு. ஒரு சாதாரண மனுஷனை போல் நீங்கள் மீனிங் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் நிர்குண பிரம்மங்கிற மீனிங்கில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்படி வார்த்தை இருக்குது. அது மாதிரி இந்த காரண காரியத்தில் தான் ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் வித்தியாசம் வருது. அங்கே அத்தியாசம் நடந்திருக்கு. அந்த அத்தியாசம் எப்படி நடந்திருக்கு, எப்படி நீக்கணுங்கிறத அடுத்து சொல்லி விளைச்சி கொண்டு போவார். பிறகு இதை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போவார். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கருத்து, ஆழமாக சிந்திச்சு புரிஞ்சுக்கிறணும். கொஞ்சம் போர் அடிக்கும், பரவாயில்ல. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.